வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 3 எக்ஸாமில் கிரேட் 3 எக்ஸாமில் 28/12/2024 நடந்த ஷிஃப்ட் 1க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க டேரெக்டாக வந்து கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு அமௌண்ட் வந்து ஏபிசிடின்னு சொல்லி 4 பேருக்கு இடையில் வந்து 4:7:9:3 விகிதத்தில் வந்து பிரித்து கொடுக்கப்படுது. ஸோ A:(B:)C:(D). உங்களோட விகிதம் என்ன? 4, 7, 9, 3. கணக்குப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பி வந்து ஏவோட 600 ரூபாய் வந்து அதிகமாக வாங்குறாங்களாம். ஸோ பி வந்து ஏவோட எவ்வளோ அதிகமாக வாங்குறாங்க? 600 அதிகமாக வாங்குறாங்க. ஸோ பிக்கும் ஏக்குள்ள ரேஷியோட விகிதம் வித்தியாசம் வந்து 3. ஸோ 3 ரேஷியோட மதிப்பு 600 ரூபாய் அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும்? 200 ரூபாயா? கணக்கில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு மச் மோர் வில் சி கெட் தென் டி. டியை விட சி வந்து எவ்வளோ அதிகமாக வந்து வாங்குவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சிக்கும் டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 6. ஸோ ஒரு ரேஷியோட மதிப்பு 200 அப்படின்னா 6 ரேஷியோட மதிப்பு 6 × 200 1200ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஒரு டெஸ்ட்டில் வந்து பி வந்து 60 மார்க் வாங்குறாங்க, ஏ வந்து 75 மார்க் வாங்குறாங்க. ஸோ ஏ வந்து 75 மார்க் வாங்குறாங்க, பி வந்து 60 மார்க் வாங்குறாங்க. இப்போ வந்து வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஏஸ் மார்க் வாஸ் பிஸ் மார்க்? அதாவது ஏ1 மார்க்கினுடைய எத்தனை பர்சன்டேஜ் வந்து பியோட மார்க் சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 4/15 5/15 75 5 எடுத்திங்கன்னா 20 = 80% சொல்லி வரும். இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஏஸ் மார்க் வாஸ் பிஸ் மார்க்? சரிங்களா, இந்த கொஸ்டின் படி பண்ணிங்க. வாட் பர்சன்டேஜ்ன்றதை X% சொல்லலாம். X% ஆஃப் ஏவோட மார்க் = பியோட மார்க்கா? ஸோ X/100 × ஏவோட மார்க் என்ன? 75 = 60. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 60 × 100/75. ஸோ அடி எடுத்திங்க அப்படின்னா என்ன வரும்? 4 3 20. ஸோ 80% சொல்லி ஆன்சர் கிடைக்கும். இப்படியும் போடலாம். சரிங்களா, கணக்குப்படியே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டு பழகிக்குங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, 9வது கொஸ்டின், 8 10 12 16 இதனால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 6 இலக்க எண்ணுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 8 10 12 16 எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னா என்ன வரும்? 2வது எடுத்திங்கன்னா 4 5 6 8. மறுபடியும் 2வது அடி எடுத்திங்க அப்படின்னா 2 5 3 4. மறுபடியும் ஒரு 2வது அடி எடுத்திங்க அப்படின்னா 1 5 3 2. ஸோ எல்சிஎம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 × 2 × 2 × 5 × 3 × 2. அதில் மதிப்பு என்ன வரும்? 8 8 40 40 × 6. எஸ், 40 × 6 தானே. 40 × 6 240 சொல்லி வரும் எல்சிஎம். சரிங்களா, மிகச்சிறிய ஸ்மாலஸ்ட் 10 டிஜிட் 6 டிஜிட் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 10,000. சரிங்களா, ஸோ போடுங்க. ஸோ இப்போ வந்து 10,000 வந்து இந்த 240 வந்து வகுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ 240 வகுத்திங்க அப்படின்னா என்ன வரும்? 100 போகாது. ஸோ 1000 எடுத்துக்கலாம். 1000 எடுத்துட்டிங்க அப்படின்னா 4 தடவை போகுமா? 4 தடவை போனீங்கன்னா 960 சொல்லி வரும். ஸோ 960னா மிச்சம் என்ன இருக்கும்? 40 சொல்லியிருக்கும். ஒரு சைவர் இருக்கீங்கன்னா 400. ஸோ எத்தனை தடவை போகும்? இப்போ நல்லா பண்ணிங்க, 2 தடவை போட்டிங்கன்னா என்ன வரும்? 480 சொல்லி வரும். ஸோ 400க்கு மிச்சம் அளவு 80. ஸோ 80 வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எண் வந்து முழுமையாக வந்து 240 வகுப்படும். ஸோ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 80 வந்து இங்கே கூட்ட போகிறோம். ஸோ ஆன்சர் என்ன? 10,000 + 80 = 10,080ன்றதான் இந்த 240 இந்த 8 10 12 16 வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 6 இலக்க எண். சரிங்களா, அடுத்து பை வாட் பர்சன்டேஜ் டஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் டிக்ரீஸ் இஃப் த ரேடியஸ் இன்க்ரீஸ் பை 20% அண்ட் ஹைட் டிக்ரீஸ் பை 30%? ஒரு சிலிண்டர் இருக்குது, அந்த சிலிண்டருடைய வளைபரப்பு, சரிங்களா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து எவ்வளோ தூரம் குறையும்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, அதனுடைய ஆரம் வந்து 20% குறையுது. அதே நேரத்தில் அதனுடைய உயரம் வந்து 30% வந்து ஆரம் வந்து 20% அதிகரிக்குது, உயரம் வந்து 30% குறையுது. சரிங்களா, அப்போது ஆரம் வந்து ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கும்? 20% பின்ன மதிப்பு என்ன? 1/5. சரி, 30% பின்ன மதிப்பு என்ன? 3/10. ஸோ ஆரம் வந்து
ஃபஸ்ட்டு ஆரம் 1, இது ஆரம் 2. சரிங்களா? ஆரம் வந்து ஃபஸ்ட்டு வந்து 5ன்னு சொல்லியிருந்தது, 20% அதிகரித்து 6 சொல்லி மாறி இருக்கும். அதே நேரத்தில் ஹெயிட் 1, ஹெயிட் 2. ஃபஸ்ட்டு வந்து 10ன்னு சொல்லி இருந்த ஹெயிட் வந்து இப்போ 3 குறைஞ்சி 7ன்னு சொல்லி மாறி இருக்கும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். அப்போது சிலிண்டருடைய வலைபரப்பு, சரிங்களா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 2πrh. ஸோ இனிஷியலாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இனிஷியல், இது வந்து நியூ. ஸோ இனிஷியல் என்ன இருக்குது, 2πr1h1 இஸ்டு 2πr2h2. சரிங்களா? இதில் காமன் என்ன இருக்குது, 2π இருக்கா? ஸோ 2π வந்து ரெண்டுலேயும் அடியாயிருமா? அப்போ என்ன வரும், R1ஓட மதிப்பு என்ன வரும், ஃபஸ்ட்டு 5xன்னு சொல்லி இருந்தது, 5ன்னு இருந்ததுக்கு இங்கே வந்து 6ன்னு சொல்லிடும், இப்போ மாறி இருக்குது. அடுத்து தான் ஹெச்என்னோட மதிப்பு 10ன்னு சொல்லி இருந்தது, இப்போ என்ன இருக்குது 7ன்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ கான்செப்ட் என்ன வரும், 50 42 சொல்லி மாறும். ஸோ எவ்வளோ குறைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா 8 மதிப்பு வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ 8 மதிப்பு எதுலேருந்து குறைஞ்சிருக்கு, 50லேருந்து குறைஞ்சிருக்கு. இன்ட்டு 100 ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 16% வந்து அதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மதிப்பு வந்து இப்போ டோட்டலாக வந்து குறைஞ்சிருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. சரிங்களா? ஒரு செங்கோண முக்கோணத்தினுடைய கர்ணத்துடைய மதிப்பு 10 யூனிட்டு, அதனுடைய சைடினுடைய மதிப்பு 8 யூனிட். அப்படின்னா அதனுடைய அந்த ட்ரையாங்கிளோடைய ஏரியாவோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. பைத்தாகரன் ட்ரிபிளேட் தெரிஞ்சுன்னா செங்கோண முக்கோணம் சொன்னாலே உங்களுக்கு வந்து பைத்தாகரன் ட்ரிபிளேட் ஞாபகம் வரணும். சரிங்களா? இப்போது இது வந்து தீட்டா, இது வந்து செங்கோண முக்கோணம். கர்ணம் வந்து எவ்வளோ, 10 யூனிட். ஒரு பக்கம் வந்து என்ன 8 அப்படின்னா இன்னொரு பக்கம் என்ன வரும், 6ன்னு சொல்லி வரும். ஏன்னா 6, 8, 10 இது 3 வந்து ஒரு பைத்தாகரன் ட்ரிபிளேட். அதாவது கர்ணத்தினுடைய வர்க்கத்தின் மதிப்பு மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். சரிங்களா? அப்போது நமக்கு வந்து அடிப்பக்கம் பேஸ் வந்து கிடச்சிருச்சு, ஹெயிட் வந்து கிடச்சிருச்சு. இது வந்து ஹெயிட்டு, இது வந்து பேஸ். ஸோ முக்கோணத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன, அரை BH. ஸோ அரை அடிப்பக்கம் அளவு 6, ஹெயிட் அளவு 8 ஈக்குவல் டு அடி கொடுத்திங்க அப்படின்னா 24 ஸ்கொயர் யூனிட் சொல்லி நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். அவ்வளோங்க. பைத்தாகரன் ட்ரிபிளேட் தெரிஞ்சுன்னா இந்த கணக்கு வந்து போட்டலாம். அதே மாதிரி செங்கோண முக்கோணத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன, அரை BH. அந்த ஃபார்முலா வந்து தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டலாம். அடுத்த கணக்கு 19வது கணக்கு. ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்னுடைய பர்சன்டேஜ் ஆஃப் சேல் ஆஃப் கார்னுடைய பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க 2022. சரிங்களா? கணக்கில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் கார் சோல்டு இந்த இயர் 2022. மொத்தம் வந்து அந்த வருஷம் வந்து விற்பனையான கார்களோட எண்ணிக்கை வந்து 15 லட்சமா. சரிங்களா? அப்போது இது 18%, இது எவ்வளவு 35%, இது 15%, 10, 22. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா டோட்டல் வந்து 100%. 100%ஓட மதிப்பு 15 லட்சம். சரிங்களா? அப்போ 1% மதிப்பு என்ன வரும், 15,000 வருமா? எஸ். நமக்கு என்ன கேட்குறாங்க, வாட் வாஸ் த நம்பர் ஆஃப் கார்ஸ் சோல்டு பை மேஃபிண்டீர் இன் இந்தியா இந்த இயர் 2022. மேஃபிண்டீர் கம்பெனியால் வந்து எவ்வளோ கார் வந்து சேல் ஆனான்னு சொல்லி கேட்குறாங்க. மேஃபிண்டீர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 18%. நமக்கு தேவையானது 18% தான். 18% மதிப்பு 18 × 15,000. இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2,70,000 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். டேரக்ட் கொஸ்டின் தாங்க. அடுத்த கொஸ்டின் நம்ம பார்த்தீங்கன்னா 20வது கொஸ்டின். த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட் 10 ஆட் ப்ரைம் நம்பர். மறந்துடக்கூடாது, ஆட் ப்ரைம் நம்பர் இதுதான் கீவேர்டு. ஃபஸ்ட்டு ஆட் ப்ரைம் நம்பர். அப்போ ஈவன் ப்ரைம் நம்பர் இருக்கா? எஸ் இருக்குது. ஈவன் ப்ரைம் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா, ஈவன் ப்ரைம் நம்பர் வந்து ஒன்று தான் இருக்கும். அது என்ன பார்த்தீங்கன்னா 2. ஸோ ஃபஸ்ட்டு 10 ஆட் ப்ரைம் நம்பர்னால் அப்போ 2 தவிர மற்ற எல்லாமே வந்து ஆட் ப்ரைம் நம்பர் தான். ஸோ ஆன்சர் என்ன வரும், நமக்கு தேவையானது ஆட் ப்ரைம் நம்பர் என்ன வரும், 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, அடுத்து 29, 3, 6, 9. பாருங்கள், இன்னொரு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் விட்டுட்டேனே. 3, 5, 11, 13, 17, 19, 29, அடுத்து 31. 31. சரிங்களா? இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும், 158 சொல்லி வரும். நமக்கு என்ன கேட்குறாங்க, ஆவரேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா, டோட்டல் அப்பான் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு 15.8 சொல்லி கிடைக்கும். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 23வது கொஸ்டின்.
த சம் ஆஃப் 3 sides ஆஃப் ஐசோசெல் ட்ரையாங்கல், அதாவது இருசம பக்க முக்கோணத்தினுடைய 3 பக்கங்களுடைய கூடுதல் சுற்றளவு வந்து 20 சென்டிமீட்டராம். சரிங்களா? ஈக்குவல் சைடுனுடைய ரேஷியோவும் அடுத்து அதனுடைய அடிப்பாகத்தோட ரேஷியோவும் மதிப்பு என்ன இருக்குன்னா 3:4 சொல்லியிருக்கு. அப்படின்னா அதனுடைய குத்துயரம் வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க, அந்த ட்ரையாங்கலோட குத்துயரம் வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ட்ரையாங்கல் ஏபிசின்னு சொல்லி எடுத்துக்கலாம், ஏபிசின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டும் வந்து ஒத்த பக்கம்னு சொல்லி வச்சுக்கலாம். இது வந்து பேஸ்னுடைய மதிப்பு என்ன, இப்போது ஈக்குவல் சைடுக்கும் பேஸுக்குரிய விகிதம் என்ன பார்த்தீங்கன்னா 3:4. அப்போ அந்த பக்கங்கள் வந்து என்ன இருக்கும் 3:3x × 4xன்னு சொல்லியிருக்கோம். ஸோ சுற்றளவு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, சுற்றளவு ஃபார்முலா இது இந்த பக்கத்தை ஏன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷங்க, எஸ், இதையும் ஏன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது ரெண்டு ஒத்த பக்கங்கள் இல்லை, இதை வந்து பின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இந்த பக்கத்தை. ஸோ அப்போ சுற்றளவு என்ன வரும் 2a + b. அப்போது இதோட மதிப்பு, இது ஏவோட மதிப்பு 3x அப்படின்னா 2a மதிப்பு 6x + 4x மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 20. அப்போ எக்ஸோட மதிப்பு 2 சென்டிமீட்டரா. இப்போது அப்போ அந்த பக்கங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் சைடோட பக்கங்கள் வந்து என்னவாக இருக்கும் 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் சொல்லி அந்த பக்கங்கள் வந்து இருக்கும். சரிங்களா? ஏவோட மதிப்பு 6 சென்டிமீட்டர், அடுத்ததான் ஏவோட மதிப்பு 6 சென்டிமீட்டர், பியோட மதிப்பு 8 சென்டிமீட்டர் சொல்லியிருந்திருக்கும். சரிங்களா? அப்போது என்னப்பா இது குத்துயரம் சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எவ்வளவு 6 சென்டிமீட்டர், இதோட மதிப்பு எவ்வளவு 8 சென்டிமீட்டர், இதோட மதிப்பும் 8 சென்டிமீட்டர். அப்படின்னா இந்த பகுதியோட மதிப்பு என்ன இருக்கும், இது வந்து ரெண்டாக பிரிக்குமா. ஸோ இது 3 சென்டிமீட்டராக இருக்கும், இதுவும் 3 சென்டிமீட்டராக இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா? இது வந்து என்ன செங்கோண முக்கோணம். அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா அப்படி போட்டிங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. குத்துயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹைட் கண்டுபிடிக்கிற என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ½ × √4a² - b². அப்படி பார்த்தீங்கன்னா இதில் மதிப்பு என்ன வரும், ½ × √4a² மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 4 × ஏவோட மதிப்பு என்ன 6. ஸோ 6² மதிப்பு 36 - 8² மதிப்பு 64 ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4 36 108 108 - 64 என்ன வரும் 108 - 64 ஈக்குவல் டு 108 - 64 என்ன வரும் பார்த்தீங்கன்னா 44 சொல்லி வருமா. எஸ், 36 × 4 72 144 சாரி 144 - 64 √ ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா √120 சொல்லி வரும். சரிங்களா? இது வந்து எடுத்தீங்க அப்படின்னா அஞ்சால் அடி எடுத்திங்கன்னா 4 5 2 10 24 24 × 5 இல்லையே 120 எப்படி எழுதலாம் 60. ஏ² மதிப்பு பண்ணால் 6 36 × 64. ஸோ 120 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் அவுட் வெளியே எடுக்கணும்னா, ஸோ எடுத்திங்க அப்படின்னா 120 60 30 30 × 4 30 × 4 6 × 5 30 × 4 4 வெளியே வந்துடும் 6 × 5 30 × 4 62 62 30 4 அல்லது 10 12 12னா 15. ஆன்சர் வந்து என்ன வரும். ஸோ இந்த மெத்தட் கூட வேணாம், ஃபார்முலா அப்படி 4a² - b² தானே. a² மதிப்பு 36 4 36 ஒன்று வரும் 72 144 144 64 கழிச்சா 120 கிடையாது 80 வரும். சாரிங்க, நீங்கள் டோட்டலே தப்பு பண்ணியிருக்க பாருங்க. √80. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √80 வந்து எப்படி எழுதலாம் √16 × 5 ஈக்குவல் டு 4√5 சொல்லி வரும். ஸோ இங்கே வந்து என்ன வரும் ½ ஒன்று இருக்கா. ஸோ ½ ஈக்குவல் டு 2√5 சொல்லி நமக்கு வந்து தேவையான ஆன்சர் வந்து கிடைக்கும். இப்படியும் போடலாம். அப்படி இல்லைனா இது செங்கோண முக்கோணமா, நல்லா கவனிங்க, இது வந்து செங்கோண முக்கோணம். எது
ஏ, அடுத்து இந்த பாயிண்ட் வந்து எஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏஎஸ் அடுத்ததான் இங்கே சின்னு சொல்லி செங்கோண முக்கோணம் இருக்குது. இதோட மதிப்பு 3, இதனோட மதிப்பு 8 அப்படின்னா இதனோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா √8² - 3². அப்போது 64 - 9 ஈக்குவல் டு இல்லை ஹெயிட்டோட மதிப்பு என்ன வரும் 3². 3² 9, 8² 64 கழிச்சோம்னா என்ன வரும் 55 வருமா? எஸ், √55. இதை சுருக்கணும் அப்படின்னா 5 வெளியே வச்சுக்கலாம். இல்லையே, இங்கே தப்பு பண்ணுறேன். பட் இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் இந்த இடத்துல மட்டும். பட் ஃபார்முலா அப்படி போட்டிங்க அப்படின்னா இதாங்க ஃபார்முலா. சரிங்களா? half × √4a² - b². ஏன்றது என்ன சமபக்கங்கள், பின்றது அடிப்பாகம். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா அப்படி போட்டிங்கன்னா 2√2ன்னு சொல்லி வரும். சரிங்களா? அப்படி இல்லைனா இந்த இது மட்டும் ஏஎஸ்சின்றதை மட்டும் செங்கோண முக்கோணமாக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 2√5 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள், ஒரு செவ்வகத்தினுடைய நீளம் வந்து அகலத்தை போல் 3 மடங்காமா. சரிங்களா? அப்போது இதில் மதிப்பு என்ன இருக்கும், அகலம் வந்து எக்ஸ் அப்படின்னா நீளம் வந்து 3x சொல்லியிருக்கோம். அதனுடைய சுற்றளவு வந்து 48 சென்டிமீட்டர் அப்படின்னா, ஒரே ஒரு நிமிஷங்க பொறுங்க, இது எல்லாத்தையும் சுருக்கிறேன். இங்கே ஒரு செவ்வகம் இருக்குது. அந்த செவ்வகத்தினுடைய நீளம் அகலத்துக்கான விகிதம் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? நீளம் வந்து அகலத்தை போல் 3 மடங்காமா. சரிங்களா? அகலம் வந்து எக்ஸ் சென்டிமீட்டர் அப்படின்னா நீளம் வந்து 3 எக்ஸாக இருக்கும். அதோடைய சுற்றளவோட மதிப்பு 48 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. அதோட ஏரியாவோட மதிப்பு கேட்குறாங்க. ஸோ செவ்வகம் ரெக்டாங்கிள்னால் செவ்வகம். சரிங்களா? இந்த செவ்வகத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 2 × L + B. சரிங்களா? அப்போ இதோட மதிப்பு என்ன வரும் 2 × Lோட மதிப்பு 3x + x ஈக்குவல் டு 48. ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன வரும் 4x 8x ஈக்குவல் டு 48 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன 6. ஸோ அந்த பக்கங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 × 6 = 6. ஸோ 24 அந்த பக்கங்கள் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 6ன்னு சொல்லியிருக்கும். சரிங்களா? 24 போருங்க 4x 3x 4x 3xx 4x 24 8x 4x 6. ஆமாம் 3 6 24. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, ஏரியாவோட மதிப்பு தான் கேட்குறாங்க. ஏரியாவோட மதிப்பு L × B. L × Bயோட மதிப்பு என்ன வரும் 24 × 6. 24 × 6னா 144 வரணும். இல்லையே, ஏதோ ஒரு தப்பு பண்ணுறானே. எக்ஸோட மதிப்பு 18ங்க. சாரி, இந்த இடத்துல 18 சொல்லி வரும். 3 18 இல்லையா? ஸோ என்ன வரும், ஏன் இவ்வளோ தூரம் தப்பு பண்ணுறேன், 18 × 6 ஈக்குவல் டு 108 சென்டிமீட்டர்ன்றதான் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றதான் ஆன்சர். சரிங்களா? ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின் தாங்க. அடுத்ததாக ஒரு பிளாங்கெட், ஒரு கம்பெனி வந்து 1148 ரூபாய்க்கு வந்து விற்கப்படுது. அதை விற்கும்பொழுது அதோடைய நட்டம் வந்து 30% அப்படின்னா 5% லாபம் கிடைக்கிறதுக்கு விற்பனை வந்து என்னவாக இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து எஸ்பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி ஈக்குவல் டு 100 - லாஸ் பர்சன்டேஜ். அடுத்து எஸ்பி ஈக்குவல் டு 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ லாஸ் பர்சன்டேஜ் அப்போ எஸ்பி எவ்வளோ வரும் 100 - 30 ஈக்குவல் டு 70%. மதிப்பு என்ன வரும் 1148 ரூபா. நமக்கு என்ன தேவை 100 + 5 105% தான் நமக்கு தேவை. சரிங்களா? நமக்கு தேவையானது 105%. அப்போ 100% அடுத்து ஒரு 5% கண்டுபிடிக்கும். ஸோ ரெண்டு பக்கம் வந்து 7ஆல் அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 10%. மதிப்பு 1 7 7 மிச்சம் 6 7 42
4 28. ஸோ 5% மதிப்பு வரும் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி 100% மதிப்பு என்ன வரும் 1640 சொல்லி வரும் சரிங்களா. இதில் வந்து 5% மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82 ரூபான்னு சொல்லி வரும். ஸோ 5% மதிப்பு 82, ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும் 105% மதிப்பு 1722 ரூபான்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 34வது கொஸ்டின். ரவி வந்து கிஷானோட 3 வயசு வந்து இளையவனா சரிங்களா. அதே நேரத்தில் ரவிக்கும் கிஷானுடைய வயசோட விகிதம் 7:8 அப்படின்னா கிஷான் வந்து என்ன வயசுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரவி வந்து கிஷானை விட 3 வயசு இளையவன் சரிங்களா. 3 இயர்ஸ் யங்கர் சரிங்களா. அப்போ 2 பேருக்குள்ள வயசு வித்தியாசம் தான் வந்து 3 இயர்ஸ். அப்போது அவங்க 2 பேருக்குள்ள வயசுனுடைய விகிதம் என்ன 7:8. ஸோ ஒரு விகிதத்தினுடைய மதிப்பு என்ன, இதுதான வித்தியாசம். ஸோ ஒரு விகிதத்தோட மதிப்பு 3 இயர்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, கிஷானோட வயசு தான் தேவை. கிஷானோட வயசு என்ன வரும் பார்த்திங்கன்னா 8 விகிதம் ஈக்குவல் டு 8 × 3 24 இயர்ஸ்ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 42வது கொஸ்டின். ஒரு பொருளுடைய விலை ரைஸ் அரிசியினுடைய விலை வந்து 20% குறைக்கும் பொழுது மக்கள் வந்து என்ன ஆகுதுன்னா 10 கிலோ வந்து அதிகமாக 100 ரூபாய்க்கு வந்து மொத்தம் 100 ரூபாய்க்கு வந்து 10 கிலோ அதிகமாக வந்து வாங்க முடியுது அப்படின்னா 1 கிலோ ஒரிஜினல் ரைஸினுடைய ப்ரைஸ் எவ்வளோ கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான் ப்ரைஸும் கன்சம்ஷனும் ஒன்றுக்கொன்று எதிர்த்தகவு. அதாவது பொருட்களுடைய வாங்கும் திறனும் சரிங்களா நுகர்வும் விலையும் வந்து ஒன்றுக்கொண்டு எதிர்த்தகவு. ஸோ 20% வந்து டிக்ரீஸ் ஆகுது ப்ரைஸு சரிங்களா. அப்போது இதோட பின்ன வடிவம் என்ன 1/5. ஸோ இங்கே இனிஷியல், இது வந்து நியூ. ஸோ இங்கே வந்து ப்ரைஸ் வந்து என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகுது. ஸோ 5லேருந்து 4 சொல்லி மாறுதான். இப்போ வந்து கன்சம்ஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடும். அதாவது நுகர்வு வந்து 4 கிலோலேருந்து 5 ரேஷன் சொல்லி மாறும் சரிங்களா. கணக்கில் என்ன கொடுத்தாங்க, பீப்புள் கேன் பை 10 kg மோர் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக இருக்குது, ஒரு ரேஷியோ எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ ஒரு ரேஷியோட மதிப்பு 10 கிலோவா சரிங்களா. அப்போது கன்சம்ஷன் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து 40 கிலோ, இப்போ வந்து 50 கிலோவாக சொல்லியிருக்கும் சரிங்களா. ஆரம்பத்தில் 40 கிலோ, இப்போ வந்து 50 கிலோவாக இருக்கும். இப்போ 50 கிலோவுடைய நமக்கு வந்து ப்ரைஸ் அளவு எஸ்பி வந்து ஆரம்பத்துலேயும் சேம் இப்போயும் சேம் தான் சரிங்களா. ப்ரைஸ் வந்து மாறவே இல்லை. ப்ரைஸோட மதிப்பு வந்து ஆரம்பத்துலேயும் சேம் இப்போயும் சேம் தான் சரிங்களா. அப்போ 50 கிலோவோட அப்போது ஆரம்பத்தில் வந்து எத்தனை கிலோ இருக்குது 40 கிலோ வந்துருக்கு. ஸோ 40 கிலோவோட மதிப்பு 100 ரூபா அப்படின்னா 1 கிலோவோட மதிப்பு என்ன வரும் 100/40 ஈக்குவல் டு 2 ரூபா 50 பைசான்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 46வது கொஸ்டின். இது எவலுவேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ இது என்ன வரும் பார்த்தீங்கன்னா -2/5 பவரில் என்ன இருக்குது -2ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை எப்படி மாற்றுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவரில் மைனஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து தலைகீழியாக மாற்றணும் சரிங்களா. 1/, இப்போது a⁻−1 அப்படின்னா அதை வந்து 1/aன்னு சொல்லி மாற்றுவோம். இதுதான் அந்த கான்செப்ட். இந்த கான்செப்ட் படி -2/5 ஹோல் பவர் ஸ்கொயர்னு சொல்லி மாறும் சரிங்களா 1. அதே நேரத்தில் இந்த உள்ளது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை சுருக்குனிங்க அப்படின்னா என்ன வரும் 1/4/25 சொல்லி மாறுமா. ஸோ இது வந்து அப்படி தலையிலே மேலே கொண்டு போயிருக்கலாமா 25/4 சொல்லி மாறும். அதே நேரத்தில் இங்கே என்னமா இருக்கும் இன்ட்டு -4/4ன்றது எப்படி மாறலாம் அப்படின்னா அடுக்கு வந்து ஈவனில் இருக்குது, இங்கே மைனஸில் இருந்தால் அது வந்து ப்ளஸ்ஸாக தான் மாறும் சரிங்களா. அப்போ என்ன வரும் -4/4 நாங்க 64 ஒரு 164 256 சொல்லி வரும். 256 வகுத்தல் 5 ஸ்கொயர் × 5 ஸ்கொயர் சொல்லி வச்சுக்கலாம் 5/4 சரிங்களா. அப்போ அடி கொடுக்கலாமா, அடி கொடுத்தீங்க அப்படின்னா இது என்ன வரும் 64 சொல்லி வரும். இது அடி கொடுத்தீங்கன்னா ஸோ ஈக்குவல் டு 64 வகுத்தல் 5 ஸ்கொயர் என்ன வரும் 25 சொல்லி வரும். ஸோ இதுதாங்க நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ கான்செப்ட் என்னென்னா a⁻−1 ஈக்குவல் டு அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். a⁻−1 வந்து 1/aன்னு சொல்லி நம்ம வந்து எழுதலாம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 48வது கொஸ்டின். இந்த கணக்கு வந்து ஒரு சிம்பிளான கணக்கு தாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தது தான், நம்ம ஏற்கனவே பார்த்தது. அதாவது
sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா. இது நம்ம எப்படி சுருக்கி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா அப்பான் 1 மைனஸ் 1 ப்ளஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு அப்பான் காஸ் தீட்டான்னு சொல்லி எழுதலாம். சரிங்களா? சாரி, காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. எஸ், காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்றதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதலாம். காஸ் தீட்டா அப்பான் 1 அப்பான் சைன் தீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் தீட்டா அப்பான் காஸ் தீட்டான்னு சொல்லி இப்படி எழுதலாம். இது வந்து டெரிவேட்டிவ்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து இந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். இந்த டெரிவேட்டிவ் தெரிஞ்சுன்னா அந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இப்போது காஸ் தீட்டா அப்பான் 1 ப்ளஸ் சைன் தீட்டான்னு சொல்லியிருக்கா. இது அப்படி இந்த 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 இது போல் இதை போடலாமா? ஸோ அப்போ என்ன வரும்? 1 மைனஸ் சைன் 50 டிகிரி அப்பான் காஸ் 50 டிகிரியா ப்ளஸ் 1 ப்ளஸ் சைன் 50 டிகிரி அப்பான், ஸோ இது எப்படி எழுதியிருக்கோம்? இந்த மாதிரி மாற்றி எழுதியிருக்கோம். அப்பான் 1 காஸ் 50 டிகிரி. ஸோ அடிமானம் 2 சமமாக இருக்குது. அப்போ அடுக்கு 2 அடிமானத்தில் வந்து சமமாக இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? இது என்ன சுருக்குனீங்க அப்படின்னா காஸ் 50 டிகிரி ஈக்குவல் டு 1 ப்ளஸ் சைன் 50 டிகிரி ப்ளஸ் 1 ப்ளஸ் சாரி 1 மைனஸ் இல்லையா 1 மைனஸ் சைன் 50 டிகிரி அப்பான் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் சைன் 50 டிகிரி. ஸோ மைனஸ் சைன் 50யும் ப்ளஸ் சைன் 50யும் அடியாயிரும். ஸோ ஈக்குவல் டு என்ன வரும்? 2 அப்பான் காஸ் 50 டிகிரி சொல்லி வரும். இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 1 அப்பான் காஸ் 50 டிகிரின்னு சொல்லி எழுதலாம். 1 அப்பான் காஸ் 50 டிகிரி வந்து எப்படி மாற்றி எழுதலாம் பார்த்தீங்கன்னா சீக்கன் 50 டிகிரி சொல்லி எழுதலாம். அவ்வளோதாங்க. ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா இந்த கணக்கு வந்து போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 53வது கொஸ்டின். பைப் ஏபி இது ரெண்டு வந்து ஒரு டேங்க் வந்து 7 மணி நேரம் அப்புறம் 10 மணி நேரத்தில் வந்து நிரப்புது. பைப் சி வந்து அந்த டேங்க் வந்து 14 மணி நேரத்தில் காலி பண்ணுது அப்படின்னா எல்லா பைப் வந்து திறந்து விட்றாங்க. பைப் ஏ வந்து 4 மணி நேரம் கழிச்சு வந்து க்ளோஸ் பண்ணப்படுது. இப்போ வந்து மீதி இருக்கிற பகுதியை வந்து டேங்கை வந்து நிரப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. பைப் ஏ, பைப் பி, பைப் சி. பைப் சி வந்து காலி பண்ணும். பைப் ஏ வந்து 7 மணி நேரத்தில் காலி நிரப்புது. பைப் பி 10 மணி நேரத்தில் நிரப்புது. சி வந்து 14 மணி நேரத்தில் காலி பண்ணுது. ஸோ டேங்கோட கெப்பாசிட்டி என்ன இருக்கும்? இதோட எல்சிஎம் 70 இருக்கும். சரிங்களா? அதோட எஃபிஷியன்சி என்ன இருக்கும்? 10, 7, இங்கே -5. சரிங்களா? இப்போது 3 பைப்பும் சேர்ந்து 4.5 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா? 4.5 ஹவர்ஸ். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 1 மணி நேரத்தில் என்ன அவங்களோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 10 கூட்டல் 7 -5 ஈக்குவல் டு 12. அப்போ 4.5 ஹவர்ஸ் வந்து அவங்க வேலை பார்த்துருக்காங்களா? முதல் 4.5 மணி நேரம் வந்து எல்லோரும் சேர்ந்தே தான் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 ஹவர்ஸ் 4.5 வந்து 9/2 சொல்லி எடுத்துக்கலாம். இன்ட்டு 12 டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க். அப்போ ஈக்குவல் டு என்ன வரும்? 54 யூனிட் வந்து ஆல்ரெடி வந்து டேங்க் நிரம்பிடுச்சு. ஸோ மீதி டேங்க் வந்து எவ்வளோ இருக்க முடியுது? மீதி டேங்க் வந்து எவ்வளோ நிரப்பணும்? மீதி வந்து எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 70 - 54 ஈக்குவல் டு 16 யூனிட் வந்து இன்னும் நிரப்ப வேண்டியிருக்கும். இந்த 16 யூனிட்டை யார் செய்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோ கடவுளே 16 அப்பான் பி ப்ளஸ் சி தான். இப்போ ஏ வந்து வேலையை முடிச்சுட்டு போயிட்டார்.
ஸோ பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி அளவு 7 மைனஸ் 5 ஈக்குவல் டு 8 ஹவர்ஸ்ன்றதான் ஆன்சர். ரிமைனிங் பார்ட் தான் கேட்குறாங்க. ஸோ 8 ஹவர்ஸ்ன்றதான் ஆன்சர். அடுத்து 56வது கணக்கு. இது எல்லாமே விகிதாசாரத்தில் இருக்குது. ஸோ கேவோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க, ஏஎஸ்டி பி ஹோல் இஸ்டு சி இஸ்டு டி அப்படின்னா டியோட மதிப்பு பி இன்ட்டு சி அப்பான் ஏ. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கேவோட மதிப்பு என்ன வரும், 12 இன்ட்டு 21 வகுத்தல் 7 ஈக்குவல் டு 36. அடுத்த கணக்கு 61வது கணக்கு. ஏ மைனஸ் பியோட மதிப்பு கொடுத்தாங்க, ஏ கியூப் மைனஸ் பி கியூவோட மதிப்பு கொடுத்தாங்க, ஏபியோட மதிப்பு கேட்குறாங்க. ஸோ ஏ கியூப் மைனஸ் பி கியூப்புக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபின்றதான் ஃபார்முலா. இப்போது இதுக்கு இன்னொரு டெரிவேஷன் ஃபார்முலா ஒன்று இருக்குது. இந்த ஃபார்முலா பற்றி போட்டிங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட மதிப்பு நமக்கு தெரிஞ்சாகணும். சரிங்களா, அது தெரிஞ்சால் தான் அந்த கணக்கு பண்ண முடியும். ஸோ இதுக்கு இன்னொரு டெரிவேஷன் ஃபார்முலா இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3ab. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. ஸோ இந்த டெரிவேஷன் ஃபார்முலா ஒன்று இருக்குது. இந்த ஃபார்முலா படி போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஸோ அப்போது ஏ கியூப் மைனஸ் பி கியூப்போட மதிப்பு என்ன, 61 ஈக்குவல் டு 1 இன்ட்டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3ab. ஸோ இது உள்ளே கொண்டு போய் பெருக்குனிங்க அப்படின்னா 61 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 3ab சொல்லி வரும். ஸோ 3ab மதிப்பு என்ன வரும், 61 மைனஸ் 1 ஈக்குவல் டு 60 சொல்லி வரும். அப்போ ஏபியோட மதிப்பு 60 வகுத்தல் 3 ஈக்குவல் டு 20ன்றதான் ஆன்சர். ஸோ இந்த டெரிவேஷன் ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்கப்பா. இந்த டெரிவேஷன் ஃபார்முலா தான் அடிக்கடி கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் 62வது கொஸ்டின். ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஒரு தொகை வந்து 2 வருஷத்தில் 1250 வந்து அமௌண்ட்டாக மாறுது, 5 வருஷத்தில் 2000 மாறுது. அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லி கேட்குறாங்க. அமௌண்ட்னா என்ன, பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அமௌண்ட் வந்து பிரின்சிபல் வந்து எப்பயுமே வந்து சேம். சரிங்களா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் பிரின்சிபல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ 2 வருஷத்துக்கு, 2 இயர்ஸ்க்கு, அடுத்து 5 இயர்ஸ்க்கு. ஸோ 2 இயர்ஸ்க்கு வந்து 1250 சொல்லி இருந்திருக்கு. 5 இயர்ஸில் வந்து 5000 சொல்லி 2000 சொல்லி மாறி இருக்குது. ஸோ 3 இயர்ஸில் வந்து 750 வந்து ஏறி இருக்கு வட்டி. சரிங்களா, 3 இயர்ஸ்க்கு வந்து 750 வட்டி இன்ட்ரெஸ்ட் மட்டும் கூடியிருக்கா, INTEREST. அப்போனா ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 1 இயருக்கு 250 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டாக. இங்கே ஃபஸ்ட் கணக்கில் என்ன பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு வந்து 1250 ரூபா. சரிங்களா, அப்போது 2 வருஷத்துக்கு வட்டி என்ன வரும், 2 இயருக்கு 500 சொல்லி வரும். ஸோ 2 வருஷத்துக்குனே நமக்கு 2 வருஷத்துக்கான வட்டி தெரியும். சரி, 2 வருஷத்துக்கான வட்டி தெரியும், 2 வருஷத்துக்கான அமௌண்ட் தெரியும். அப்போ 2 வருஷத்துக்கான பிரின்சிபல் என்ன பார்த்தலாமா. பிரின்சிபல் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1250 மைனஸ் 500 ஈக்குவல் டு 750. நமக்கு என்ன தேவை, வட்டி விகிதம் தான் தேவை. ஸோ ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு, 250. ஸோ பிரின்சிபல் எவ்வளவு, 750 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 1/3 சொல்லி வரும். இது சுருக்குனிங்க அப்படின்னா 33.33% சொல்லி கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 66. இந்த 7 டிஜிட் நம்பரோட 11 வகுப்படணும்னா எந்த எண்ணை வந்து கூட்டணும்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ 11 வகுப்படுறதுக்கு சரிங்களா, சம் ஆஃப் ஆட் பிளேஸ் டிஜிட்
மைனஸ் சம் ஆஃப் ஈவன் பிளேஸ் டிஜிட், அதாவது ஒற்றை இலக்கத்தில் இருக்கக்கூடிய ஒற்றை இலக்கம்ல ஒற்றை இலக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களுடைய கூடுதல், அப்புறம் இரட்டை இலக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களுடைய கூடுதல், இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வந்து 0 அல்லது 11 மல்டிப்ளிகேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எண் வந்து 11 வகுப்படும். சரிங்களா, அந்த எண் வந்து 11 வகுப்படும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 8 கூட்டல் 3 கூட்டல் 5 கூட்டல் 6 மைனஸ் 6 கூட்டல் 2 கூட்டல் கே ஈக்குவல் என்ன வரும் 11 மைனஸ் 8 ப்ளஸ் கே. அப்போ கேவோட மதிப்பு என்ன வரும் 3ன்னு சொல்லி இருந்துச்சுன்னா இந்த எண் வந்து முழுமையாக வந்து 11 வகுப்படும். அடுத்து மீடியன் கேட்குறாங்க, இடைநிலை கேட்குறாங்க. இடைநிலை வந்து மொத்தம் என்ன பண்ணணும், இருக்கிற என்ன போகிறோம் ஏறு வரிசை எழுதணும். சரிங்களா, அப்போது 4 4 6 7 8 9 11 12 14 3 6 9 இன்னொரு நம்பர் ஒன்றுமே 1 2 3 4 5 9 2 தடவை வந்திருக்கு. சரிங்களா, மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குது 10 டேர்ம் இருக்குது. 10 டேர்ம் இருக்குது. சரிங்களா, அப்போது ஆன்சர் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 + 1 / 2 ஈக்குவல் டு 5.5 டேர்மாக தான் இருக்கணும். 5th டேர்மாக தான் இருக்கும். சரிங்களா, அப்படின்னா இதோட அர்த்தம் என்ன 5th டேர்ம் ப்ளஸ் 6th டேர்ம் இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற நம்பரை அப்புறம் இடைநிலை கண்டுபிடிக்கணும். இருக்கிற எண்ணை அப்புறம் ஏழு வரிசையில் எழுதணும். அடுத்து மொத்தம் எத்தனை டேமோ அதோட ஒன்றை கூட்டி வகுத்தீங்க அப்படின்னா அது எத்தனை டேமோ அந்த டேம் தான் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்படின்னா 5ஆம் டேம் 6ஆம் டேம் வந்து கூட்டி 2ஆல் வகுக்கணும். ஸோ 3 4 5 5ஆம் டேம் என்ன 8 6ஆம் டேம் 9 கூட்டி வகுத்தீங்க அப்படின்னா 8.5 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கணக்கு 67க்கு அப்புறம் 70வது கணக்கு சிம்பிளிஃபிகேஷன் கணக்குங்க. ஈஸியாக போட்டுடலாம். இது பார்க்குறீங்கன்னா வகுத்தீங்கன்னா 5 ஸோ 3 × 5 36 மைனஸ் 12 கூட்டல் 15 ஸோ இதோட மதிப்பு 27 வரும். ஸோ ஆன்சர் 9. அடுத்து 83வது கணக்குங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. 700 ரூபாய்க்கு 7% மாதத்திற்கு வந்து 7% வட்டி விகிதத்தில் 9 மாதத்துக்கு என்ன வந்து எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. பிஆர்டி அப்பான் 100 பிரின்சிபல் எவ்வளவு 700 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 7% பெர் மந்த். அதனால் வந்து மாதத்தை வந்து மாற்றணும், வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ டைம் என்ன 9 மாதம் ஈக்குவல் வகுத்தல் 100 ஈக்குவல் டு அடி எடுத்திங்க அப்படின்னா 441 ரூபான்னு சொல்லி கிடைக்கும். அடுத்த கணக்கு 83க்கு அப்புறம் 89வது கணக்கு. ஆறு ஆண்கள் அப்புறம் 8 பையன்கள் சேர்ந்து ஒரு வேலையை வந்து செஞ்சு முடிக்கிறாங்க 10 நாளில். அதே வேலையை வந்து 26 ஆண்கள் 48 பையன்கள் வந்து அதே வேலையை வந்து 2 நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க. அப்படின்னா 25 பையன்கள் மட்டும் அந்த வேலையை வந்து எத்தனை நாள் முடிப்பாங்க கேட்குறாங்க. இந்த மாதிரி கணக்கில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது வந்து டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும், கடைசியாக தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாமா. ஸோ 6 men + 8 boys இன்ட்டு 10 days செய்கிற வேலையை 26 ஆண்கள் ப்ளஸ் 48 பையன்கள் எத்தனை நாள் முடிப்பாங்க 2 நாள் முடிப்பாங்களாம். ஸோ அடி எடுத்திங்க அப்படின்னா 5. ஸோ 30 ஆண்கள் ப்ளஸ் 40 பையன்கள் ஈக்குவல் டு 26 ஆண்கள் ப்ளஸ் 48 பையன்களா. இதை சுருக்குனிங்க அப்படின்னா என்ன வரும் 4 ஆண்கள் ஈக்குவல் டு 8 பையன்களா. அப்போ மென்னுக்கும் பையன்களோட விகிதம் என்ன வரும் 2/1 சொல்லி வரும் எஃபிஷியன்சி. இப்போ எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணுமா. ஸோ டோட்டல் ஒர்க் என்ன வரும், ஏதாவது ஒரு ஃபார்மெட்டில் மட்டும் புட் பண்ணுங்கள். ஸோ டோட்டல் ஒர்க் என்ன வரும் 6 ஆண்களோட எஃபிஷியன்சி என்ன 6 × 2 ப்ளஸ் 8 பையன்கள் 8 × 1 × 10 days ஈக்குவல் டு 200 சொல்லி வரும். நமக்கு இப்போ வந்து கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
25 பையன்களை வந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டோட்டல் ஒர்க் என்ன 200. 25 பையன்களோட எஃபிஷியன்சி என்ன 1. ஸோ 25 × 1 ஈக்குவல் டு எவ்வளோ நாள் 8 நாளில் வந்து அந்த வேலையை வந்து முடிப்பாங்க. அவ்வளோதாங்க. அடுத்து ஹரிதேஜா வந்து அவங்க ஸ்கூலுக்கு வந்து 4 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து நடக்கிறாங்க சரிங்களா. அடுத்து ரிட்டர்ன் வரும்போதில் 20 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ஸ்கூட்டரில் வந்து ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஆவரேஜ் ஸ்பீடு என்ன சொல்லி கேட்குறாங்க. இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து சேம் அப்படின்றப்போ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2xy upon x + y. ஸோ 2 × 4 × 20 வகுத்தல் 4 + 20 ஈக்குவல் டு என்ன வரும் 2 × 4 × 20 வகுத்தல் 24. நாங்க 8 3 × 24. ஸோ ஈக்குவல் டு 20/3 km/h தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 93வது கொஸ்டின். ஒரு பில்லு ஒரு ஆர்டிக்கல் வந்து விற்பனை பண்ணுறாங்க. 2 டிஸ்கவுண்ட் கன்சிக்யூட்டிவ் சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க 20%. அப்படி விற்கும்போது அதனுடைய விற்பனை விலை வந்து 16,000 சொல்லியிருக்கு அப்படின்னா அதனுடைய எம்ஆர்பி மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 20% பின்ன வடிவம் என்ன 1/5. ஸோ ஃபஸ்ட்டு 5ன்னு சொல்லி இருந்த விற்பனை விலை வந்து 4ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க டிஸ்கவுண்ட் போக. அடுத்து 5ன்னு இருந்த பொருளை வந்து 4ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இப்போ பெருக்குனிங்க அப்படின்னா 25 16. இப்போ கடைசியாக வந்து இது வந்து எம்பி, இது வந்து எஸ்பி. எஸ்பியோட மதிப்பு என்ன இப்போ பார்த்தீங்கன்னா 16,000. அப்போது ஒரு ரேஷியோட மதிப்பு 1000. ஸோ அப்போ 25ஓட மதிப்பு என்ன வரும் 25,000 சொல்லி வரும். அவ்வளோதாங்க. அடுத்து 96வது கொஸ்டின். ஹவு many prime numbers between 1 and 30? 1க்கு 30 கடையில் வந்து எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 1லேருந்து 50 வரைக்கும் எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ 30க்கு மேலே எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது 31 37 41 43 47. ஸோ 5 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கா. ஸோ 15 - 5 ஈக்குவல் டு 10 ப்ரைம் நம்பர்ஸ் தான் வந்து 1லேருந்து 30க்குள்ளே இருக்கும் சரிங்களா. அப்படி இல்லைனா 2 3 5 7 11 13 17 19 23 29 இது எல்லாம் எத்தனை நம்பர் இருக்கும் பார்த்தீங்கன்னா 10 நம்பர் வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. தேங்க்யூ.